கந்துவட்டி கொடுமை காரணமாகவே வேறு வழியின்றி அனுபவம் இல்லாத பட்டாசு ஆலைக்கு பணிக்கு சென்ற தொழிலாளர்கள் முதல் நாளிலேயே உயிரிழந்த சோகம் நேரிட்டுள்ளது. பிணவரை அருகே அழுது கதறிக் கொண்டிருக்கிறார்கள் உறவினர்கள். தந்தை இறந்தது தெரியாமல் மிரண்டு போய் தாயிடம் ஓடிக்கொண்டிருக்கின்றன 3 மற்றும் 4 வயதான குழந்தைகள். வேலைக்கு சேர்ந்த முதல் நாளிலேயே கணவரை பறிகொடுத்து நிற்கிறார் விஜயமாரீஸ்வரி. இறந்த தொழிலாளர்களில் ஒருவரான மோகன் ஏற்கனவே பணிபுரிந்து வந்த பட்டாசு ஆலை மூடப்பட்டதால் 2 மாதங்களாக வேலை இல்லாமல் இருந்தார். இதனால் கந்துவட்டி வாங்கி சமாளித்து வந்த இவர் குடும்பத்தை காப்பாற்றவும் கந்துவட்டிக்கு வாங்கிய கடனை செலுத்துவதற்காகவும் சாத்தூர் அருகே உள்ள அச்சங்குளத்தைச் சேர்ந்த சகாதேவன் என்பவருக்கு சொந்தமான பந்துவார்பட்டி கிராமத்தில் குரு ஸ்டார் பட்டாசு ஆலைக்கு பணிக்கு சென்றுள்ளார். மோகன் வெடிமருந்து கலவை பிரிவில் உதவியாளராக வேலை பார்த்தவர். இவரை போலவே இவரது நெருங்கிய உறவினர் செல்வகுமாரும் இவருடன் வேலைக்கு சேர்ந்து உள்ளார். இருவரும் சேர்ந்து பரிச்சயம் இல்லாத தொழிற்சாலையில் முதல் நாளிலேயே மருந்து கலவை செய்யும் வேலையில் ஈடுபட்டனர். அப்போது ரசாயன கலவையில் மாற்றம் ஏற்பட்டு வெடிவிபத்து நேரிட்டு மோகன், செல்வகுமார் மட்டுமின்றி ராஜ்குமார், மாரிசாமி ஆகியோரும் உயிரிழந்தனர். திரும்பி வரலையா, ஏதாவது என் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கய்யா. 2 பச்சை மண்ணை விட்டுட்டு போயிட்டானே, எங்க வயலிப்ப. உயிரிழந்தவர்களின் உடல்களை எடுத்துச் சென்ற ஆம்புலன்ஸ் வாகனங்களை உறவினர்கள் வழிமறித்து காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த வெடிவிபத்து தொடர்பாக பட்டாசு ஆலை உரிமையாளர் சகாதேவன் மற்றும் அவரது மகன் குருசாமி பாண்டியன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து தலைமறைவாகியுள்ள இருவரையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். லைசன்ஸ்டு ஃபயர் ஒர்க்ஸ் டிஆர்ஓ லைசன்ஸ் அப் டு 3 இயர்ஸ் வரை 27 வரை இருக்கு. மார்னிங் மிக்சிங் பண்ணியிருக்காங்க 4 பேருமே. அந்த 4 பேர் ஃபயர் ஆனதில் இறந்துட்டாங்க, கேஷுவாலிட்டி. ரிமைனிங் ஒருத்தர் வாட்ச்மேன் மட்டும் சவுண்டு கேட்டு எஸ்கேப் ஆகிட்டாரு. அவருக்கு சிராய்ப்பு காயம் மாதிரி ஓடினதில் விழுந்தது. மற்றபடி மார்னிங் ஏதாவது பழைய மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தது, அது வச்சுட்டு இன்னைக்கு ஒர்க் பண்ணதுனால எதுவும் ஃபயர் ஆயிடுச்சா அப்படிங்கிறத பார்க்குறோம். 155க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் சீல் வைக்கப்பட்ட காரணத்தினால் வறுமையின் கோரப்பிடியில் தொழிலாளர்கள் சிக்கி உள்ளனர். இதனால் கந்துவட்டி கும்பலிடம் கடன் வாங்கி உள்ளனர். கடன் கொடுத்தவர்கள் அதிக வட்டி கொடுக்க சொல்லி நெருக்கடி கொடுத்த காரணத்தினால் இத்தொழிலாளர்கள் வேறு வழியின்றி முன் அனுபவம் இல்லாத வேலைக்கு செல்லும் துயரங்கள் அடிக்கடி நிகழ்வதாக மக்கள் கூறுகிறார்கள். நாங்க கஷ்டத்தினால வாங்கணும், பிள்ளைய குட்டி வளர்க்க முடியல, சாப்பாடு கஷ்டமா இருக்கு, வேலை வெட்டி இல்ல, இதை வாங்கி இதை போய் இப்படி சாப்பிடுவோம், அதை வாங்கி இதை கட்டுவோம், இதை வாங்கி அதை கட்டு, மாத்தி மாத்தி வாங்கி கட்டிக்கிட்டு சாப்பாடு வழி இல்லாம இருக்கும். வீட்டுக்கு வாடகை கூட கொடுக்க முடியல. இப்போ ஒரு ஆபீஸ்ல நாங்க வேலை செய்யறோம், அங்க நீங்க இந்த தொழில் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க சஸ்பெண்ட் பண்ணிடுறீங்க. அப்போ 1 மாசம் 2 மாசம்னா நாங்க பிள்ளைகளை வச்சுட்டு நாங்க எங்க போக முடியும் வேலைக்கு? அப்போ நாங்க வேற ஹவுஸுக்கு நாங்க போய்த்தானே ஆக முடியும். அங்கேயும் நாங்க வேலைக்கு போறோம், அங்கேயும் இந்த தொழில் நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணிடுறீங்க. அப்ப நாங்க எங்கதான் போக முடியும்? இப்ப நாங்க ஒரு சின்ன பிள்ளைய வச்சிருக்கோம், என் வீட்டுக்காரர் வேலை செய்யறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் ஒரு ஆள் தான் வேலை செய்யணும். இப்ப அந்த வீட்டுக்காரரு, அந்த பிள்ளையோட வீட்டுக்காரர் இறந்து போனாரு, அந்த சின்ன பிள்ளைய வச்சுட்டு பயிராசுக்கு போக முடியாது. ஏன்னா சின்ன பிள்ளைய வச்சுட்டு நீங்க பயிராசுக்கு வராதீங்கன்னு சொல்றாங்க. அப்போ நாங்க என்ன செய்ய முடியும்? வேற தொழில தீப்டாஸ் இருக்குதா? கிடையாது. கம்மா வேலை இருக்குதா? ஒரு 100 நாள் தராங்க, அதுக்கு மேல வேலை செய்ய முடியுமா? முடியாது. அப்ப எங்களுக்கு வாழ்வாதாரம். தொழிற்சாலைகளை முறையாக கண்காணிக்க தவறும் அதிகாரிகள் அலட்சிய போக்கு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருவதாகவும் பட்டாசு தொழிற்சாலைகள் முறையாக ஆய்வு செய்யப்படுவதில்லை என்றும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. நீங்க வட்டி கடன், டெய்லி கடன், வார வட்டி, மைக்ரோ பைனான்ஸ் கடன்,
அப்ப இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை காலையில பாத்தீங்கன்னா தொழிலாளி வீட்டுக்கு பெரிய படையே வரும், ஒன்னு சிட்டையை கொண்டு வருவாங்க. அப்ப இதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்றது அப்படிங்கிற பிரச்சனை வருது. நீங்க மீனம்பட்டியில கூட சமீபத்துல இந்த வட்டி தொல்லை தாங்காம பட்டாசுல வேலை பார்த்த தொழிலாளி 2 பேரு தற்கொலை பண்ணி செத்தாங்க. அது யார்கிட்ட நான் பணம் வாங்கினேன், யார் எனக்கு ரொம்ப நெருக்கடி கொடுத்தாலும் எழுதி வச்சிருந்தாங்க. மீனம்பட்டி போன்ற கிராமங்கள் என்ன வந்துச்சு, அந்த ஊர் சார்பாக போட எழுதி வச்சுட்டாங்க, தயவு செய்து பட்டாசு ஆலை துவங்கும் வரை யாரும் வட்டி கட்டு வரக்கூடாது அப்படிலாம் போட எழுதி வச்சாங்க. விதிமீறி செயல்பட்டு வந்த தொழிற்சாலைகளுக்கு சீல் வைக்கப்பட்டால் அந்த தொழிற்சாலை மறுபடியும் திறப்பு வரை சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை உரிமையாளரிடமிருந்து அங்கு பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்க அரசு நடவடிக்கை எடுத்தால் இத்தகைய துயரங்கள் குறையும் என்கிறார்கள் இப்பகுதி மக்கள். உயிரிழந்த 4 தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு முதல்வரின் பொது நிவாரண நிதியில் இருந்து 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை விருதுநகர் ஆட்சியர் ஜெயசீலன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரிடம் வழங்கினார். பட்டாசு ஆலை தொழிலாளர்களின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காணப்படாதவரை விபத்துகளுக்கும் முற்றுப்புள்ளி இருக்காது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ்.